மத்தியிலே ஆட்சி அமைத்தாலும் குடும்ப உறுப்பினர் தான் அமைச்சராக்குவாங்க. மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் திமுகவில் முதலமைச்சராக வருவாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்துட்டாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வருவாராம். ஒரு அமைச்சர் சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, திமுக குடும்ப கட்சி தான், நாங்க திரு கருணாநிதி குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். திரு ஸ்டாலின் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம், உதயநிதி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம், இன்பநிதி முதலமைச்சரானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கிறான். அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே சுதந்திரம் இல்ல. கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்தால்தான் பதவியில நீடிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமை திமுக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேணுமா? வர வேணுங்களா?